புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20-21. ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20-21. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாக பெரிய மறுரூபமாகுதலை உண்டாக்கி வருகிறதற்காக நன்றிங்க ஆண்டே. இந்த நாளில் பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொன்ன அந்த இடத்துல எங்களை வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. முந்தின மகிமையை விட இப்பொழுது இருக்கிற ஆண்டு இந்த பிந்தின மகிமையின் அந்த ஆண்டே அனுபவம் வாழ்வாக மாறும்படிக்கு இன்னும் ஆண்டே நாங்கள் அதிலே பிரவேசிக்கும்படி, இன்னும் நாங்கள் அதிலே வாழும்படிக்கு, கொண்டாடும்படிக்கு கர்த்தர் எங்களுக்குள்ளாக மறுரூபமாக அதை உண்டாக்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சத்தமாய் ஆமேன். நான் சொல்கிற அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேனோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கின பின்பு நான் பழைய நிலையில் அல்ல, தேவன் என்னை எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நான் வரப்போகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மாயையிலிருந்து நிஜத்திற்கு என்கிற அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே நம்மோடு இடைப்பட்டு வருகிற வார்த்தைகள் நமக்கு புதுவிதமாக ஒவ்வொரு முறையும் இருக்கிறது. வேதாகமத்திலே தேவனுடைய வார்த்தைகள், வேத வாக்கியங்கள் எல்லாம் நாம் அனுதினமும் பல இடங்களிலிருந்து வாசித்து புரிந்து கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கும் பொழுது நாம் அந்த வார்த்தைகளை புதுவிதங்களில் நாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்து வருகிறார். ஆகினால் இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து தேவனுடைய பலத்திலே நாம் பலன் கொள்ளும்படி ஆவியானவர் உதவி செய்வாராக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொன்னேன். அதில் 4வது வசனத்தில் 1-4 வசனங்களை வாசித்து விட்டு 4ஆம் வசனத்திற்குள்ளாய் நாம் போகலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 5ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அப்போது வார்த்தையை பற்றி நாம் பார்த்தோம். வார்த்தை அது எவ்வளோ முக்கியம், வார்த்தை என்பது என்ன, ஏன் வார்த்தையின் மூலம் நம்மோடு தேவன் இடைபடுகிறார், அதில் தான் தேவனுடைய திட்டம், அவருடைய சித்தம் சிந்தை, அவருடைய நோக்கம், அவருடையது எல்லாம் நம்முடையது. ஏன் அவருடைய சித்தத்திற்குள், அவருடைய நோக்கத்திற்குள், அவருடைய திட்டத்திற்குள் நாம் வர வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு வசனத்தின் மூலம் பேசுகிறார் என்றால் அவருடைய பிளான் தான் நம்ம பிளானாக இருக்க வேண்டும். அவருடைய பர்பஸ் தான், அவருடைய நோக்கம்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள, அவருடைய சித்தம் தான் நம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் யார் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும். யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு என்று ஒரு சித்தம் இருக்கிறது, நமக்கு திட்டங்கள் இருக்கிறது, நமக்கு நோக்கங்கள் இருக்கிறது, நமக்கு பல எதிர்பார்ப்பின் காரியங்கள் இருக்கிறது. இவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவைகளுக்கு மேலாக தேவன் தன்னை காண்பிக்கிறார், தன்னை ஹைலைட் பண்ணுகிறார். தன்னுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, சித்தம் என்ன, இதை எல்லாவற்றையும் நமக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் அவருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகளாக மாறும் பொழுது தான் அது மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படுகிற அந்த இடத்திலே நாம் வர வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை நாம் உள்வாங்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த நிலை, அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எந்த அறிவு? உலக அறிவல்ல, தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பிறகு தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
அப்போ ஞானம் இருந்தால்தான் பயன்படுத்துவாரா? இல்லை. நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அவர் உங்களுக்குள் ஊழியம் செய்கிறார். நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிற அந்த இடத்திற்கு வருகிறீர்கள். நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய நோக்கத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஆகையினால்தான் வார்த்தை மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது. Thank you, Holy Spirit. இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை சீஷர்களுக்கு அவர் உபதேசித்துக் கொண்டே இருந்தார். பிதாவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்பதை உபதேசித்துக் கொண்டே இருந்தார். ஏன் உபதேசம், டீச்சிங் ஏன் முக்கியம்? தேவனுடைய ரகசியங்களை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வெளிச்சம், ஜீவன் வெளிப்படுகிறது. நாம் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தையானவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவன், லைஃப். தேவன் ஜீவன் நீரூற்றாக இருக்கிறார். அவர்தான் சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஜீவனுக்கெல்லாம் ஆதாரம் அவர்தான், ஜீவன் நீரூற்று. அவரிடத்திலிருந்து தான் எல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. தேவன் சிருஷ்டித்தவைகள் என்று நாம் சொல்லுகிறோம், அது உண்மை. தேவன் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அவருடைய வார்த்தைக்குள் இருந்து வந்தது. அந்த வார்த்தை யாருக்குள் இருந்தது? அவருக்குள் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனாகவே இருந்தது. ஆமென். பைபிளை நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து சீஷருடைய மனதை திறந்தார். வேத வாக்கியங்கள், கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, புறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையானது மோசே தீர்க்கதரிசிகள் என்பவர்களை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கிறோம். வேதாகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து விரிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் அடங்கியுள்ளதுதான் வேதாகமம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம், லைட் என்று சொல்லும் பொழுது லைட்டினுடைய அதனுடைய தன்மை என்ன? இருளில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும், மறைவாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் காணும்படிக்கு, கண்களிலே காணும்படிக்கு எல்லாவற்றையும் அப்பியராக பண்ணக்கூடியவைகள், அதை வெளிக்காண்பிக்கக்கூடியவைகள். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே, வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாகவே எல்லாம் அவருக்குள் இருந்திருக்கிறது. வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாக என்ன இருந்தது? இருள் இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் பூமி இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு பின்புதான் பார்க்கிறோம், தேவன் வாயை திறந்து பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த வெளிச்சம் உண்டானவுடன் என்னெல்லாம் வெளிப்பட்டது என்றால், தேவனுடைய மனதில் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக வெளிப்பட ஆரம்பித்தது. ஹலோ, தேவனுடைய மனதில் இருந்தவைகள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மூன்றாம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் இருளை உண்டாக்கவில்லை, வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் உண்டாயிற்று, முதலாம் நாள் ஆயிற்று. சூரியன் சிருஷ்டிக்கப்படவில்லை, ஸ்டார்ஸ் சிருஷ்டிக்கப்படவில்லை, சந்திரன் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனால் வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் இரண்டையும் வெவ்வேறாக பிரித்தார். இரண்டாம் நாளில் ஜலம் பிரிக்கப்படுகிறது.
இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவனும் ஒளியும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அவர் பேசின பொழுது ஜீவன் உண்டானது, அவர் பேசின பொழுது ஒளி உண்டானது. லைட் என்று சொல்லும் பொழுது அதனுடைய தன்மை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், மறைவானவைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது தான் ஒரு வெளிச்சத்தினுடைய தன்மை. இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? யூதர்களுக்கு, உலகத்தில் உள்ள மக்களுக்கு, இருளில் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய தன்மை என்ன என்பதை பார்க்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனதை குருடாக்கி வைத்திருந்தான். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது எல்லா ஜனங்களும் பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒளியினுடைய தன்மையில் என்ன உண்டு என்றால், ஒளியானது அல்லது வெளிச்சம் என்பது அறியாமையிலிருந்து மனிதனுக்கு அறிவை உண்டாக்குகிறது. அறியாமை, இக்னோரன்ஸ், அறியாமையை நீக்குகிறது. ஆமாங்க, கல்வி அறிவு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கல்வி மனிதனுடைய கண்களை திறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கண்ணு திறந்துருக்கு, ஆனால் கல்வி படிப்பு அவனுடைய மனதின் பகுதியில் அல்லது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான இடத்துக்கு அவனை உயர்த்துகிறது. கல்வி அறிவு உடையவர்கள் செல்கிற இடமெல்லாம் அவர்கள் சிறப்பு பெற்றவர்களாக மாறுகிறார்கள், கணம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதுக்காக நான் படிக்கலை அதனால் நான் கணம் இல்லையா, நீங்கள் அந்த வார்த்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. நான் காமனாக பேசுகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாம் மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யூ ஆர் யூனிக். ஆண்டவர் உங்களை சிறப்பானவர்களாக படைத்திருக்கிறார். நான் ஒரு உதாரணத்துக்காக, உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, கல்வி அறிவு அவன் கண்களை திறக்கிறது, வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறது. அது என்ன? கல்வி என்பது லைட்டாக சொல்லுகிறார். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், ஒளி என்பது, வெளிச்சம் என்பது நம்முடைய அறியாமையிலிருந்து, அறியாமை என்கிற இருளிலிருந்து தேவன் வைத்திருக்கிற அந்த ரியாலிட்டிக்குள்ளார, அந்த உண்மை நிலைக்குள்ளார, நிஜத்துக்குள்ளார நம்மை கொண்டு வருகிறது. லைட் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நாலேஜ், அறிவு. வெளிச்சம் என்பதனுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால் அறிவு. நமக்கு தேவனை பற்றிய அறிவு உண்டாகும் பொழுது மாயையிலிருந்து நாம் நிஜத்திற்குள் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். வேனிட்டியை ரிமூவ் பண்ணுதுங்க. நம்ம மனதில் இருக்கிற நிறைய அறியாமை, தேவனை பற்றிய அறிவு நமக்குள் வரும் பொழுது ஈவில் முற்றிலுமாக நீங்குகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்ன பொழுது இருள் நீங்கியது, ஈவில் நீங்கியது, தீமை நீங்கியது. தீமைக்கு விலக்கி நம்மை காக்கிறார். கர்த்தருடைய வசனம் தீமைக்கு விலக்கி நம்மை காக்கிறது. யாருக்கு வெளிச்சம் உதிக்கிறது? யாருக்கு வெளிச்சம் உதித்துக் கொண்டே இருக்கிறது? ஏசாயாவில் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இது இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பொதுவான ஒரு வார்த்தை. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். கவனிங்க, டெய்லி பைபிள் ரீட் பண்ணாதான் இந்த பழக்கம் வரும். ஏசாயா எங்கே இருக்குன்னு இங்கே தேடிட்டு இருக்கக்கூடாது. இந்த அறிவு உண்டாகணுங்கிறதுக்காக தான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். கவனிக்கலைனாக்க ஸ்க்ரீனில் பாருங்கள். நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கிங்க, தேடிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் எந்த வார்த்தையின்படி? வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி யார் சொல்ல வேண்டும்? சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தை என் ஜனங்களுக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஜனங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என் ஜனங்களுக்கு
வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமாக நினைத்தார்கள். வேதத்தின் மகத்துவம், தேவனுடைய நிஜ தன்மை, அந்த அவருடைய ரியாலிட்டி என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய அந்த நேச்சர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நான் வேதாகமாக எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை அவர்கள் அந்நிய காரியமாக நினைத்தார்கள். ஆனால் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கிறவர்கள், ஆழ்ந்து படிக்கிறவர்கள், அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள், என்னை பற்றி யாரெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்களோ, என்னுடைய நிஜத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அதான் இங்கே சொல்றார், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும், இந்த வார்த்தை இஸ்ரவேலர்களுக்கு, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன, வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம், சூரியன் வருவதற்கு முன்பாகவே விடியற் காலத்திலே வெளிச்சம் உண்டாகிறது. அந்த வெளிச்சம் நம்முடைய உடலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், குளிர்ச்சியான ஒரு லைட். வெளியில் மாடியில் படுக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சன்லைட் வரத்துக்கு முன்னாடி, மீன்ஸ் அந்த சன் மேலே வர்றதுக்கு முன்னாடி, சூரியன் மேலே வர்றதுக்கு முன்னாடி, நம்ம மேலே படுறதுக்கு முன்னாடி அந்த உதித்து வரும்பொழுதே அந்த லைட்டு வருது பாருங்கள், அது அவ்வளோ இதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு தோணும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அது வீட்டுக்குள்ளே இழுத்து போத்தி தூங்குற ஆட்கள் வேறு. ஆனால் இந்த வெளிச்சம் வந்த உடனே சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எழுந்து அவங்க வேலையை சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பாங்க. இங்கே கர்த்தருடைய வார்த்தை விடியற் காலத்து வெளிச்சமாக இருக்கிறது. யாருக்கு? அவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு. காலையில் எழுந்தவனை எதை பேச சொல்லுகிறார்? வார்த்தையை பேச வேண்டும். அல்லேலூயா. ஆனால் வேறு ஒன்று பேசுகிற வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். மனதில் தோன்றுகிறதை பேசுகிறோம், மாயையானவைகளை பேசுகிறோம், இல்லாததை நாம் இருக்கிறதாக பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன இல்லை, தேவன் நமக்கு எதை சொல்லவில்லையோ அதை பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. யோபிலே நான் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 11ஆம் அதிகாரம் 11 ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். யோபு 11 மனுஷருடைய மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். வேனிட்டி, மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார். அறியாமை, இக்னோரன்ஸ், மாயை என்பதற்கு இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அறியாமை, மனுஷனுடைய மாயத்தை தேவன் அறிவார். ஹலோ, கவனிங்க, நம்ம மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குங்கிறத ஆண்டு அறிந்திருக்கிறார். அதில் மாயையானவைகள் எவை, நிச்சயமானவைகள் எவை? தேவன் மாயத்தை அறிந்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை. அங்க பார்த்தோம், ஏசாயா 8:20 வசனத்தில் பார்த்தோம், அந்த வார்த்தையை சொல்லுகிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்கள் விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய மனதிலே இருக்கிற மாயையை கர்த்தர் அறிகிறார். நாம் மாயையை பேசுகிறோமா, நிஜத்தை பேசுகிறோமா? மாயையை பேசுகிறோமா அல்லது கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசுகிறோமா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தை மறுபடியும் 11. மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? புத்தியில்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சம் உள்ளவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை தேவனுக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டு இருப்பீர்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம நிறைய விஷயங்களில் குற்றவாளிகளாகவே உங்களுடைய மனது உங்களை தீர்க்கும் என்றால், ஒரு குற்ற எண்ணம் உள்ளவர்களாக உங்களுடைய மனது உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால், தேவனுடைய பிரசனத்துக்குள்ளார நிற்கிறதுக்கு அதை இடம் கொடுக்கவே கொடுக்காது. கவனிங்க. இப்போ யார் தேவனுடைய சமூகத்தில் அல்லது தேவனுடைய பிரசனத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருப்பதென்றால், குற்ற எண்ணங்கள், குற்ற எண்ணம், அறியாமை. நம்முடைய அறிவிலிருந்து தேவனிடத்தில் அப்ரோச் பண்ணுறோம். சில நேரங்களில் நமக்கு என்ன உண்டாகிறது? ஜெபிக்க தோணலை, பைபிளை வாசிக்க தோணலை. காரணம் என்ன? பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதெல்லாம் மனதுக்குள்ளார வரும் பொழுது என்ன முடிவெடுக்கிறீர்கள்? வேண்டாம், வாசிக்க வேண்டாம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை. இந்த ஒரு எண்ணம் ஒருவருக்குள் இருக்கும் என்றால், தேவன் புறக்கணித்தாரா? இவராகவே தேவனை புறக்கணித்து விட்டு தூரமாக இருக்கிறாரா? அப்படின்னா இவர் தேவனை புறக்கணித்து விட்டு இவர் தன் விருப்பப்படி அதான் புத்தி இல்லாத கழுதை குட்டி, காட்டு கழுதை குட்டின்னு எழுதியிருக்கு. இவருடைய புத்தி மயக்கத்தினால் தேவ பிரசனத்தை விட்டு விலகி இருக்கிறாரே ஒழிய, ஆனால் தேவன் இவரை விலகி இருக்கும்படி சொல்லவே இல்லை. என்ன நடக்கிறது? ஆனால் ஆண்டவர் கைவிட்டதாகவும் ஒன்றும் செய்யவில்லை என்றும், ஆண்டவர் புறக்கணித்து விட்டதாகவும், பெரிய பிரச்சனைக்குள்ளார கொண்டு போய் போட்டு விட்டதாகவும், இவருடைய வாழ்க்கையில் இவர் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து விட்டார் என்றும், யோபுவை போல கர்த்தரனை புடமிடுகிறார் என்றும், இப்படி பொய்யான வார்த்தைகளை, மாயையான வார்த்தைகளை, தீமையான வார்த்தைகளை இவர் பேச 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 தேவனுடைய பிரசனத்திற்குள் இவர் பிரவேசிக்க முடியாமல் குற்ற எண்ணம் உள்ளவராக விலகி கொண்டே இருக்கிறார். இதுதான் பின்மாற்றத்தின் நிலை. இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அப்ரோச் பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இந்த அதிகாரத்தில் 15ஆம் வசனம், 13ஆம் வசனம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். நீ தான் அதை துரத்தணுங்கிறார். இந்த இடத்துல நாகமத்தியான் யோபுவுக்கு ஆலோசனை சொல்கிறார். தூரத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு, அதை மேற்கொண்டு அதை பிடிச்சிட்டு இருக்காது, அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காது, டபுள் மைண்டில் இருக்காது, ரெண்டு மனம் உள்ளவனாக இருக்காது, அவிசுவாசத்தில் இருக்காது, மன குழப்பத்தில் இருக்காது, மன போராட்டத்தில் இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே நீர் எடுத்து போட்டதற்காய் நன்றிங்க ஆண்டவரே, நீர் செய்ததற்காய் நன்றிங்க ஆண்டவரே, நீங்கள் கேட்டுக்கொண்டதை எதுவோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு கை கூடும் என்று சொன்னீரே, நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சு அப்படியே அந்த பக்கம் போனோடனே ஒரே பயமாக இருக்குது. சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, ப்ரேயர் முடிஞ்சு போனோன்னு. இப்போது எடுத்து போட்டதற்காய் நன்றி, விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி, விசுவாசித்தேன் ஆண்டவரே நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி என்று சொன்ன அந்த வாய் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்தோன்னே, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, சிஸ்டர் பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ இவர் எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணியிருக்காரு? பயத்திலும் குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் விசுவாசம் இல்லாமல் போராட்ட மனநிலையில் உணர்ச்சியின் அடிப்படையில் ஜெபம் பண்ணியிருக்கார். எதை அகற்றவில்லை? தன்னுடைய உணர்ச்சிகளின் மூலம் இவர் பதட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாவின் பகுதிகளிலே இவருக்குள்ளாய் போராட்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறவைகளை இவர் வெளியேற்றவில்லை. இவர் வெளியேற்றாமலே அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அதனுடைய வார்த்தைகளுக்குள்ளாகவே இவர் நிறைந்திருந்து இவர் ஜெபம் பண்ணுறார். ஆனால் ஒரு மாற்றம் நடக்கவே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதீரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். ஹலோ, ஆண்டுடைய சமூகத்தில் நீ வந்து நிற்கும் போது நீ எப்படி இருப்பியா? கடந்து போன தண்ணீரை போல இருப்பீர். எதை மறந்து இருப்பீர்? சத்தமா சொல்லுங்களேன். வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. காட்ட ஆறு ஓடுறத பார்த்துருக்கீங்க. திடீர்னு வெள்ளம் வரும், கொஞ்ச நேரத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும்.
நார்மலாக ஓடுற ஆறுகளை பாருங்கள், அது கிராஜுவல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். காட்டாறு வந்துட்டால் எல்லாருக்கும் பயம் வரும். அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் இல்லாமல் போயிடுவாங்க. காட்டாறு எப்போ தண்ணி வரும், எப்போ தண்ணி வராமல் நிற்குங்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது. வந்த வேகத்தில் அப்படி போயிடும். அதை போல தண்ணீரை போல, கடந்து போன தண்ணீரை போல அதை நீ நினைப்பீர். ஒரு காரியம் உங்களை மேற்கொள்ள வருகிறதா, நீங்கள் மேற்கொள்ள இடம் கொடுக்கவே மாட்டீர்கள். ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையை அது கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சா, அதிலிருந்து விடுதலை ஆக முடியாமல் போராடிட்டு இருந்தீங்களா, அல்லது சில காரியங்களை நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தீங்களா, தேவ சமூகத்தில் நின்ன உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவர் வைத்திருக்கிற இடத்திற்கு கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே உங்களை பின்னாடி இதுவரையிலும் உங்களை அமுக்கி கொண்டிருந்தா, அல்லது அழுத்தி கொண்டிருந்தா, அல்லது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தா, உங்களை கட்டி வைத்திருந்த, உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்த எல்லாவற்றையும் தண்ணீரை போல எல்லாம் கடந்து போனதையாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஹலோ, தீர்க்க தரிசன வார்த்தைங்க. பழசியை கடந்து போனதையே நினைச்சு நீங்கள் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறதை பார்க்க முடியாதபடிக்கு உங்களுடைய கண்களை மறைத்து வைக்க பிசாசானவன் மனதை குருடாக்க முயற்சிக்கிறான். நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய அந்த நிஜத்திற்குள் நீங்கள் வரக்கூடாதபடிக்கு, அந்த ரியல் லைஃபுக்குள்ளார வரக்கூடாதபடிக்கு பழைய நிலையிலேயே உங்களை உட்கார வைக்க முயற்சிக்கிறான் பிசாசானவன். நிறைய பேருடைய மைண்டு சுற்றி கொண்டிருக்கு, வேற எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு. இயேசுவின் நாமத்தில் ரிமூவ் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய மனதிற்கு ஒரு டீச்சராக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனதிற்கும் டீச்சர் ஆஃப் மேன்கைண்ட். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கும் டீச்சராக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஹையஸ்ட் நாலேஜ், உயர்ந்த அறிவு எதுவென்றால் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் ஹையஸ்ட் நாலேஜ். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க தெரியல, இன்னும் அந்த இடத்துக்கு வரல. பிரைஸ் தி லார்ட். வசனம் கேட்குறீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, இன்னும் உங்கள் லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். தேவனுடைய அறிவு என்பது, ஹையஸ்ட் நாலேஜ் என்பது எதுவென்றால், தேவனுடைய அறிவு என்னவென்றால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவின், அந்த ஒற்றுமையின், அந்த ஐக்கியம்தான் ஹையஸ்ட் நாலேஜ், உயர்ந்த அறிவு. இன்னும் வரல அந்த இடத்துக்கு. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களுக்கு மறுபடியும் அதை நான் எடுத்து பேச விரும்புகிறேன். பழைய காரியம் ஏற்கனவே நான் பேசினதை நினைவுக்கு வர்றதுனால சொல்கிறேன். ஏன் நீங்கள்லாம் திருத்துன்னு முழிச்சிட்ருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்கிறீர்களே ஒழிய ஆராதிக்கிறவர்களாக இல்லை. ஜெபம் நீங்கள் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகளை மனதில் வைத்து தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒரு காரியமாக தான் இருக்கிறது. உங்கள் பிரச்சனையை மனதில் வைத்து நீங்கள் அவரிடத்தில் பேசுகிற ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. ஆனால் ஆராதனை என்பது அவரோடு கூட அந்த உறவிலே ஐக்கியப்படுவது. ஆராதனை என்பது அவருடைய பிரசன்னத்திற்குள் மூழ்கி விடுவது. ஆராதனை என்பது அவருடைய சிந்தையாக மாறிவிடுவது. ஆராதனை என்பது அவருடைய எண்ணமாக மாறிவிடுவது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரம் பற்பல பாஷைகளை பேசுதல். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் பேசுகிற வார்த்தை இன்னதென்று அவன் அறியாது இருந்தாலும் அவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறபடினால் அவன் ஆவியானது அல்லது அவன் பேசுகிறவன் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவே பேசிக்கொண்டிருக்கிறான்.
ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்போ இங்க என்ன நடக்குது? தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படி இருக்கிறீர்கள், அல்லது உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அல்லது ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெப நேரம் என்னவென்றால், நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை. இந்த ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாதிப்பை, உங்களுடைய மன அழுத்தத்தை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய கண்ணீரை, நீங்கள் இழந்து போனதை நினைவுபடுத்தி 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 ஆண்டவரே என்றைக்கு விடுதலை தருவீர். இங்கே இந்த இடத்துல தான் உங்களை வைத்திருக்கிறது. ஆனால் ஆராதனை என்பது, ஆவியிலே நீங்கள் ஆராதிப்பது என்பது, அந்நிய பாஷை பேசுவது என்பது, பற்பல பாஷைகளை பேசுதல் என்பது, நீங்கள் அவருக்குள்ளாக அப்படி பிரசன்னத்தில் மூழ்கி அப்படி அன்பிலே ஐக்கியப்பட்டு கொண்டிருப்பது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் உங்கள் வீடுகள் அந்நிய பாஷை பேசாமல் நீங்கள் ஆராதிக்காம துதிக்காம இருக்கீங்களோ, இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அவிழ்க்கிறேன். உங்களுடைய கூடாரமானது ஒரு துதியின் கூடாரமாய் மாறுவதாக, ஒரு ஆராதனையின் கூடாரமாய் மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அல்லேலூயா. இப்பொழுது ஆவியிலே நிறைந்திருக்கிற மனுஷன், ஆவியிலிருந்து பேசுகிற மனுஷன், தன் சொந்த அறிவிலிருந்தும் தன்னுடைய சொந்த சூழ்நிலையிலும் இருந்தும் அல்ல, அவன் பேசுகிற வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று பேச ஆரம்பிப்பான். கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிப்பான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க, கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டே இருப்பீங்க, அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க, அவர் உங்களுக்குள்ளார மூவ் பண்ணுறதை ஃபீல் பண்ணுவீங்க. உடனே உங்கள் காதுகள் திறக்கப்பட்டு, அன்று நான் என்ன செய்யணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளாரே உங்களுடைய ஆவியிலிருந்து பேசுவீங்க. ஆவியானவர் சொல்வார், பக்கத்தில் இருக்கானே ஒருத்தன், அவன் இப்படிலாம் இருக்கிறான், அவனுக்கு இந்த வார்த்தையை சொல். பிரைஸ் தி லார்ட். உடனே சொல்லுவீங்க, பிரதர், ஆவியானவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளை எடுக்கிறார். ஒரு பிரேக் த்ரூ உண்டாகிறது. இதுவரையில் நீங்கள் போராடி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தீர்க்கதரிசனம் பேச ஆரம்பிப்பீர்கள், நீங்கள் நன்மையை பேச ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது உங்கள் வாய் நலமானதை பேச ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அவருடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்பவே மாட்டீர்கள். ஆமென். உங்கள் கண்கள் மற்றவர்களை தேடும். அன்றைய அந்த மனுஷன், அன்றைய அந்த மனுஷன், அன்றைய அந்த மனுஷி, அன்றைய அந்த மனுஷி இந்த ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, அவங்க காரியம். இப்படி தான் நம்முடைய பார்வை போகும். ஓ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையின் துவக்கம் என்பது ஜெபத்திலிருந்து அல்ல, நீங்கள் ஆவியிலே கர்த்தரை ஆராதிப்பதிலிருந்து துவங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பது நீங்கள் உங்களுடைய பிரச்சனையின் பிரச்சனத்திலிருந்து அல்ல, அதெல்லாம் டெட் ஸ்பிரிட்டினுடைய கிரியைகள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள் ஒரு ரிசரக்ஷன் பவரை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் அவருடைய பிரசன்னத்திலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துவக்குவீர்கள் என்றால் எல்லாம் அவர் மகிமைப்படத்தக்கதாக புதிதாக மாற ஆரம்பிக்கும். புதிதாக மாற ஆரம்பிக்கும். பேசாதவைகள் பேச ஆரம்பிக்கும். செவிடானதெல்லாம் காதுகள் திறக்கப்படும், கேட்க ஆரம்பிக்கும். ஊமையானதெல்லாம் பேசும், பார்க்க முடியாதவைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். Hallelujah, praise Jesus Christ. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு, வேனிஷ் ஆக்கிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாவிலிருந்து உங்களுக்கு இதை நான் பேசுகிறேன். எல்லாம் கடந்து போய்விட்டது. கடந்து போனதை நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்குள் அவருடைய உறவிலே நீங்கள் இன்னும் அவரோடு கூட நடக்கும்படிக்கு, இன்னும் மேலான நிலைக்கு நீங்கள் வரும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அதை உணருங்க, ஃபீல் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பிரசன்ஸுக்குள்ளார வரும்போது தான் வெடித்து சிதறுகிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 120 பேர் மேல் மாடியில் கூடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவானவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க. அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் பலன். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பலன். நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் ஜீசஸ். வாய் திறந்து சொல்லுமா, பரிசுத்த ஆவியின் பலன். ஹalleluya சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் பலன். இயேசு சொன்னார், நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது
வரும் பொழுது அவர் வருகிறார். அவர் ஏற்கனவே வந்துட்டார். வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடைய பிரசன்ஸில் வந்து உட்காந்துரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு ராபாஷானாதே ஆண்டவருடைய பிரசன்ஸில். ஆண்டவர் உங்கள் பிரச்சனை எங்கே இருக்குது? நீ என்னை விசுவாசிப்பதே ஒரு பிரச்சனை தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிரச்சனை எங்கே ஆண்டவர் இருக்கு? நீ என்னை விசுவாசிச்சிட்டினாக்க உன் இடமே என்னுடைய பிரசன்ஸ் பிளேஸ் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரை விசுவாசிப்பதே அவருடைய பிரசனம். நான் எங்கு விசுவாசிக்க வேண்டும்? நீ உள்ள விசுவாசி, உனக்கு உள்ள விசுவாசி. ஹல்லேலூயா. உங்கள் மைண்டெல்லாம் அவருடைய பிரசன்ஸினால் நிரப்பப்படும் பொழுது ஆமென், நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஏங்க ஆண்டவரே எங்களுக்கு பலன்? இந்த உலகம் இருளில் இருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்காய் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாழ்க்கைக்காய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியத்திற்காய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இழந்து போனதை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது உங்களை வெளிச்சமாக இந்த பூமிக்கு அனுப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சம், என்னுடைய ஒளி உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் ஒருவர் தேவை. என்னை போன்ற பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன் தேவை. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலன் என்பது உங்கள் அறிவை சார்ந்த அல்ல, உங்கள் திறமையை சார்ந்த அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய அனுபவங்களை சார்ந்த அல்ல. என்னை போன்ற தேவ ஆவியானவர், இயேசு சொன்னார், என்னை போன்ற தேற்றுகிற ஆவியானவர், என்னை போன்ற ஆவியானவர், என்னை போன்ற சத்திய ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ளார வந்துட்டார்னா ஆமென், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும், கம்ப்ளீட் பண்ணுங்க, யூதேயாவிலும் சமாரியாவிலும், எஸ், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எனக்கு பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆவியானவர் மீட் பண்ணுகிறார், இவர்களை நிரப்புகிறார், இவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய அந்த 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 மைட்டி பவரை இவங்க மேலே அப்படியே போர் அவுட் பண்ணுகிறார், ஊற்றுகிறார். கவனிங்க, ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இந்த உறவின் ஒற்றுமையின், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிற அந்த ஒற்றுமையின் அந்த பலன், வல்லமை, ஞானம், அறிவு இவைகளெல்லாம் இவர்களுக்குள் வரும் பொழுது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள் என்றால் இவர்களால் சும்மா இருக்கவே முடியாது. இப்போ எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, இவர்கள் யூதேயாவில், எருசலேமில் மட்டுமல்ல, அடுத்து யூதேயா மட்டுமல்ல, அடுத்து சமாரியா, புறஜாதி தேசம், அடுத்து உலகம் முழுவதும். உலகம் முழுவதும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிறீங்க? கரங்களை உயர்த்தி பிரைஸ் சொல்லலாம். கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க. பிரைஸ். ஓ பிரைஸ் ஜீசஸ். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், தேவனுடைய வல்லமை தரித்திருக்கிறவர்கள், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யா மேன், பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் பலன் அடைந்திருக்கிறீர்கள். அடுத்த ஒரு ஸ்டெப் எங்க தெரியுங்களா? நீங்கள் அவருக்கு சாட்சியாக, எங்க ஆண்டவரை வேலை செய்கிற இடமா, வீடா, நோ நோ நோ, உலகம் முழுவதும். யா மேன், ஓரபா ஷானாதியானாமோ, உலகம் முழுவதும். ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. யா மேன், உலகம் முழுவதும் பிரதர், உலகம் முழுவதும் சிஸ்டர், உலகம் முழுவதும். தேவ பலனுனை உலகம் முழுவதும், தேவ பலனுனை உலகம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வைக்கிறது. ஓ praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. உங்க வீட்டுக்குள்ள இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நடுவுல இல்ல, நீங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மத்தியில மட்டும் இல்ல. ஹalleluya, hallelujah. பிரதர், நீங்கள் உலகத்திற்கு தேவை. பிரதர், நீங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரம். எப்படிப்பட்ட பாத்திரம்? நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற பாத்திரம். ஆமென், ஹalleluya. ஒரபாதலா கந்தானா மஷானாதியானா ஹானதியானாமோ ப்ரோஷிகானாதியானாமா. கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. Thank you Holy Spirit.
கண்கள் திறக்கப்படுவதாக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் இன்னும் உங்களுடைய சொந்த காரியங்களை குறித்து மனதிலே அழுத்தத்தோடு இருக்கிறீர்கள்? இயேசுவின் நாமத்தில் பிரைஸ் லார்ட் எல்லாம் நீங்குவதாக, நீங்குவதாக. அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் எழுந்து நில்லுங்க. நான் இன்னும் அந்த காட்ஸ் பிரசன்ஸுக்குள்ளார வர முடியல பாஸ்டர், ஏதோ ஒன்று எனக்குள் மனதிலே போராடி கொண்டிருக்கிறது, நான் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று யாராவது இருப்பீர்கள் என்றால் எழுந்து நில்லுங்க. இன்றைய இரட்சணை நாள், இன்றைய விடுதலை நாள், இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைக்கு இப்பொழுது உடைய மனதிலே விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எஸ் எஸ், பிரைஸ் லார்ட். அப்படிப்பட்டவர்கள் பிரைஸ் லார்ட். மூவ் பிரைஸ் லார்ட். கொஞ்சம் முன்னாடி வாங்க, பிரைஸ் லார்ட். இங்க முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த மைண்ட்ல இருக்கிற எல்லா பிளாக் நான் கடிந்து கொள்கிறேன், ரிலீஸ் பண்றேன், ஓபன் பண்றேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காட்ஸ் பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியாதபடி, என்ஜாய் பண்ண முடியாதபடி இருக்கிற எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கிறேன், 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 கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஃபயர், ஃபயர், ஃபயர். பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். டச் ஹோலி ஸ்பிரிட். எல்லா பிளாக் இப்பொழுதே நான் ரிலீஸ் பண்றேன், எல்லாவற்றையும் நான் ஓபன் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறேன், எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறேன், எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறேன். ஹீல் பண்ணுகிறேன், ஹீல் பண்ணுகிறேன், ஹீல் பண்ணுகிறேன். பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ். ஹீல் பண்ணுகிறேன், ஹீல் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. டச் ஹோலி ஸ்பிரிட். மைண்ட்ல இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நாம மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மைடி ஜீசஸ் கிரைஸ்ட், மைடி ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே, இவங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே இருளான கிரியைகளை இப்பொழுது நான் ரிலீஸ் பண்றேன், வெளியேற்றுகிறேன், 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 கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய மகிமையின் ஒளி இப்பொழுதே ஆண்டவரே நிரப்புவதாக. தேவனுடைய பலத்திலே நம்முடைய மகள் ஆண்டவரே கலிகூறட்டும். ஆண்டவரே டச் ஹோலி ஸ்பிரிட். எல்லா ஆண்டவரே கர்த்தாவே இருளின் கிரியைகள் இப்பொழுதே நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எல்லா இருளின் வல்லமைகள் இப்பொழுது விழுந்து போனதற்காக நன்றி, 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 நன்றி. டச் ஹோலி ஸ்பிரிட், டச் ஹோலி ஸ்பிரிட். ஃபயர் லார்ட், ஃபயர் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய மகிமையினால் மூடுவீராக. குழந்தையை வாங்கிக்கிங்க, குழந்தையை வாங்கிக்கிங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்க, எழுந்திருங்க. பிரைஸ் லார்ட். டெட் ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன். மரணத்தின் ஆவியை வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். மரணத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். மரணத்தின் ஆவி, சூசைட் ஸ்பிரிட்டை கடிந்து கொள்ளுகிறேன். சூசைட் ஸ்பிரிட்டை வெளியேற்றுகிறேன், வெளியேற்றுகிறேன். Thank you Jesus Christ. எல்லா blood cellsல இருக்கிற எல்லா விதமான டயபெட்டிக் என்கிற வார்த்தையை நான் கேன்சல் பண்றேன். கிறிஸ்துவின் ஜீவனை நான் பேசுகிறேன். டெட் ஸ்பிரிட்டை வெளியேற்றுகிறேன், டெட் ஸ்பிரிட்டை வெளியேற்றுகிறேன். Praise the Lord, praise Jesus Christ, praise Jesus Christ. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise Jesus Christ, praise Jesus Christ. Amen, amen. Hallelujah, hallelujah. Roba shikanadiyana kanadiyana manadiyana mo. Touch Holy Spirit. Amen, amen. வாயின் கட்டுகளை அவிழ்க்கிறேன், வாயின் கட்டுகளை அவிழ்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எல்லாவற்றையும் இருளை நீக்குகிறதற்காக நன்றிங்க ஆண்டவரே. புதிய வாழ்க்கை, இன்றிலிருந்து புதிய வாழ்க்கை, இன்றிலிருந்து புதிய வாழ்க்கை. ஹalleluya. எல்லா தண்ணீரை போல கடந்து போனதற்காக நன்றிங்க ஆண்டவரே. உடைய தொடுதலுக்காய் நன்றி, உடைய தொடுதலுக்காய் நன்றி, உடைய தொடுதலுக்காய் நன்றி, உங்களுடைய தொடுதலுக்காய் நன்றிங்க ஆண்டவரே. எரிந்து பிரகாசிக்கட்டும். கர்த்தர் மகளை வைத்த ஆண்டவரே தொட்ட காரியங்கள் நிறைவேறுவதாக. பிசாசின் தந்திரங்களை நான் இப்பொழுதே அபத்தமாக்குகிறேன், அபத்தமாக்குகிறேன், கடிந்து கொள்கிறேன். டச் லார்ட், டச் லார்ட். ஹalleluya. praise Jesus Christ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரா பாஷானானா ஒரா போஷானா தியாரா ஹந்தி புரோஷி கானா தியானாமா. Yes Lord. Amen. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord, praise the Lord. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிர்மறையான காரியங்களை அசட்டை பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். பலவீனமானதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், தீமையை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், அசுத்தமானதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். உங்களை அவைகள் நெருங்க முடியாது. உங்களுக்குள் இருக்கிறவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். Praise the Lord. Amen. Hallelujah. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். Praise the Lord. மகிமையான காரியங்களை செய்கிறவர். Amen. உங்களை கொண்டு செய்கிறவர். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. Amen. Light, light. உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? வெளிச்சம். நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம், நீங்கள் தான் வெளிச்சம். தேங்க்யூ லார்ட். சிஸ்டர் வாங்க, நவரத்ன சிஸ்டர். நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம். பிரைஸ் லார்ட். ஒரா பாஷினதா ஹாந்தி புரூ ஹாந்தி அனஹானதி அனமோ.
Praise Lord. Hallelujah. சிஸ்டர் பின்னாடி நின்றுங்க. இயேசுவின் நாமத்தில் மனதில் அடிக்கடி இருக்கிற எல்லா அன்றைய தேவையில்லாத தேவனுடைய காரியங்களை குறித்து அல்லாத மற்ற மாம்ச சம்பந்தமான அன்றைய உலக சம்பந்தமான எல்லா காரியங்களையும் இப்பொழுதே நான் பிரேக் பண்ணுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே இனி இந்த சரீரத்தை மனதை தொடாதபடி இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து உடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதாக இருப்பதாக. கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்களை திறக்கிறேன் ஆண்டவரே. டச் ஹோலி ஸ்பிரிட். வறண்டு போன வாழ்க்கை எமோஷனல் லைஃபை இப்பொழுது நான் கேன்சல் பண்ணுறேன். அந்த ரியாலிட்டி லைஃப்பில் இவங்க வாழட்டும் ஆண்டவரே. டச் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த காட்ஸ் ரியாலிட்டிக்குள்ளார இவங்க பிரவேசித்து இருக்காங்க. அந்த வாழ்க்கையை வாழக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறேன். டச் லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். உலகத்தை நீங்கள் பிரகாசிப்பிக்கும்படிக்கு, நீங்களும் நானும் உலகத்தை பிரகாசிப்பிக்கும்படிக்கு ஜீவனின் அதிபதியானவர் நமக்குள் இருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் பேசுகிறவைகள் எல்லாம் ஜீவனை பேசும் பொழுது அதையெல்லாம் ஜீவனை பெறுகிறது. ஜீவனை பேசுங்கள், மரணத்தை பேசாதிருங்கள். ஜீவனை பேசுங்கள், பலவீனத்தை பேசாதிருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பலனை பேசுங்கள், பலவீனத்தை பேசாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை அங்கீகரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒரு அபாஷானாதா நாகந்தானாமா ஷானாதானா. மனுஷருக்கு ஒளி சொல்லுங்க. மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1:5. இருள் பற்றி கொள்ளவில்லை. சொல்லுங்க. இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் பற்றி கொள்ளவில்லை. சொல்லுங்க சத்தமா. பிரைஸ் தி லார்ட். இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. ஆமென். உங்களுக்குள்ளார ஆண்டுடைய ஒளி, வெளிச்சம். நீங்கள் தான் வெளிச்சம். ஏன்? வெளிச்சமானவர் உள்ளே இருக்கிறார். வெளிச்சத்தை உண்டாக்கினவர் உள்ளே இருக்கிறார். ஓ, பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் வெளிச்சம். இருள் உங்கள்கிட்ட வரவே முடியாது. பிசாசு வரவே முடியாது. தீமை வரவே முடியாது. வியாதி வரவே முடியாது. இருள் வரவே முடியாது. சொல்லுங்க. இருள் வரவே முடியாது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இருள் என்னை பற்றி கொள்ள முடியாது. இருளாள முடியாது. எனக்குள் இயேசு ஒளியாக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹலோ, you are unique. நீங்கள் தனி சிறப்பான மனுஷி, பரிசுத்தவான். இருள் பற்றி கொள்ள முடியாது. ஒரு குட் நியூஸ், இருள் பற்றி கொள்ள முடியாது. அது இருளிலே பிரகாசிக்கிறது. நீங்கள் இருளிலே பிரகாசிக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இந்த நடுவில் நம்ம வாழ்கிறோம். நம்ம சுற்றிலும் நிறைய தீமைகள் இருக்குது. கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களே ஏமாற்றிட்டு போடுறாங்க. கூட பிறந்தவங்களே எல்லாத்தையும் பறிச்சிட்டு போகிறாங்க. எல்லாமே நடக்கு. வாக்கு பண்ண ப்ராமிஸ் பண்ணவங்க ஏமாற்றிட்டு போகிறாங்க. இருள். இவ்வளோ காலமும் நீங்கள் இழந்து போனதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ காலம் நீங்கள் ஏமாற்றப்பட்டதை குறித்து யோசிக்க வேண்டாம். தண்ணீரை போல கடந்து போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். தண்ணீரை போல எல்லாம் மாறிவிட்டது, கடந்து போயிடுச்சு. ஆனால் நீங்கள் இப்பொழுது அந்த இடத்தில் இல்லை. இப்பொழுது நீங்கள் அவர் இருக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். யார்? ஒளியாகிய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது அவர், நல்லா கவனிங்க, இந்த லைட் என் மேலே படுது. இந்த லைட் என் மேலே படும் பொழுது என் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். இந்த லைட்டு உங்கள் மேலே படுது. உங்கள் மேலே அது படும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்பொழுது என் மேலும் படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது கிறிஸ்து இயேசு என் மேல் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். எனக்குள்ள இருள் இல்லவே இல்லை.
அவருடைய ஒளி மாத்திரமே இருக்கிறது, அவருடைய ஜீவன் மாத்திரமே இருக்கிறது. இப்பொழுது இருளுக்குள் போகிறேன். இருள் என்றால் உலகம், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள், வெளிச்சத்தை காணாமல் இருக்கிற மக்கள். இந்த மக்கள் நடுவிலே கர்த்தர் கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறார்? நம்ம எல்லாரையுமே, என்ன மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையுமே, பிரைஸ் தி லார்ட், எப்படி கொண்டு போகிறார்? என்னை இருளின் நடுவிலே நம்ம எல்லாரையுமே வெளிச்சத்தின் பிள்ளையாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இங்கே பார்த்தால் டாஸ்மாக் கடை, இங்கே பார்த்த ப்ராஸ்டியூட் ஏரியா, இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் போதைப் பொருளுக்கு எல்லாமே, எல்லா அடிமைத்தனமும் இருக்கிறது, எல்லா இருளும் இருக்கிறது. ஆனால் அதன் நடுவிலே கர்த்தர் கொண்டு போகிறார். வலதுபுறம் பார்க்கிறேன், இடதுபுறம் பார்க்கிறேன், முன்புறம் பார்க்கிறேன், பின்புறம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இருள் கூப்பிடுகிறது, அந்த இருள் கவர்ச்சியாய் பார்க்க தூண்டுகிறது, அந்த இருள் சில நேரங்களில் பேசுகிறது. இவ்வளோ காலம் நீ சர்ச்சுக்கு போறியப்பா, இவ்வளோ காலம் நீ வந்து ஜபங்கிறிய, கொஞ்சம் நீ யூஸ் பண்ணி பாரு, என்ன ரொம்ப மிதந்துகிட்டே இருப்ப, இதெல்லாம் சொல்லுது. ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிற ஒளியானவர், உங்களுக்குள் இருக்கிற ஜீவனானவர், அவர் என்ன சொல்கிறார்? நோ 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 நோ, அதை பார்த்து பேசு, ஜீவனை பேசு, என் ஜீவனை பேசு என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை பார்த்து பேசும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளையிடும் பொழுது, அவைகளெல்லாம் உங்களை பற்றி கொள்ளும்படிக்கு வந்தவைகள் எல்லாம் உங்களை விட்டு தீவிரித்து ஓடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இருள் பற்றி கொள்ள முடியாது பிரதர் சிஸ்டர், இருள் பற்றி கொள்ள முடியாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் எதிர்மறையான எண்ணங்கள், இச்சை, இதெல்லாம் வருகிறது. ஆனால் அது உன்னை பற்றி கொள்ள முடியாது பிரதர் சிஸ்டர், அதை உன்னை பற்றி கொள்ள முடியாது. வாலிபனே, உன்னை பற்றி கொள்ள முடியாது. வாலிப பெண்ணே, உன்னை அதை பற்றி கொள்ள முடியாது. காரணம், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. நீ பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கும்படி அவர் உனக்குள் பிரசன்னமாய் இருக்கிறார். ஹalleluya. thank you holy spirit. இருள் அது பற்றி கொள்ள முடியாது. ஓரா பாஷானாதியாரா ஹந்தியானா மாஷானாதியானா. ஓ, கர்த்தர் நல்லவர். கவலைப்படாதீங்க. டாஸ்மாகம் கடை பக்கம் போயிட்டாக்க நான் குடிச்சிருவேனோ? முடியாதுங்க. என்னை தொட முடியாதுங்கிற விசுவாசம், இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்குள் வேலை செய்ய இடம் கொடுப்பீங்கன்னா முடியாது. உங்கள் பழைய நண்பர்கள் இருக்கலாம், புது நண்பர்கள், அவர்களோடு கூட சேர்ந்து உங்களிடத்தில் பழகலாம். அவங்க உங்களை பேசலாம், நயமான வார்த்தைகளை சொல்லி உங்களை அழைக்கலாம். நோ 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 பிரதர், வாங்க, வரேன், வாங்க அப்படின்னு சொல்லி மேலே தலையில் கை வச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை வெளியேற்றுகிறேன். ஒன் டச் போதும், பிரைஸ், ஒன் டச் போதும், ஒரு வார்த்தை போதும். இயேசுவின் நாமத்தில் நிரந்தரமாக இவனை விட்டு வெளியே போ சொல்லிட்டு, அவன் விழுந்தாலும் சரி, அது ஓடினாலும் சரி, ஓடாட்டினாலும் சரி, கர்த்தர் உங்கள் வார்த்தையை, நீங்கள் சொன்ன வார்த்தையை விடியற் காலத்து வெளிச்சத்தை போல மாற்றிவிட்டார். ஓ ஆமென், ஆமென். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பீங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டியது, இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சரை நான் கேன்சல் பண்ணுகிறேன் இந்த பாடியிலேருந்து சொல்லி பாருங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க. வேலை செய்கிறவர் அவர். நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதை நிமித்தமாய் நீங்கள் சொன்ன வார்த்தை உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹalleluya. இது நடந்துச்சா நடக்கலையா அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை. கண்டிப்பாய் நடந்து முடிந்தது. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன், நடந்து விட்டது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த இடத்துல இருந்து பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அவர் வைத்திருக்கிற அந்த இடத்திலிருந்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டே வாங்கன்னு அழைக்கிற அந்த வார்த்தை இனிமேல் பேசாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டே, நீங்கள் இருக்கிற இடத்துல நான் நிற்கிறேன் ஆண்டே, அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனத்துக்குள்ளார இருக்கிற ஆண்டே, இது போதாத ஆண்டே, இது பத்தாது டேடி, எனக்கு பத்தலை, இன்னும் கொடுங்க, இன்னும் ஊற்றுங்க ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், இன்னும் ஊற்றுங்க ஆண்டே, ஹalleluya, இன்னும் நிரப்புங்க ஆண்டே. ஆமென். நான் ஏற்கனவே நிரப்பப்பட்டேன், ஆனாலும் எனக்கு தாகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனக்கு வாட்டர் கேன் வாங்கி எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது, குடிச்சிட்டே இருக்கோம். ஆனாலும் தண்ணீர் வெளியே போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் குடிக்க மீன்ஸ் நீங்கள் அவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளில் விசேஷமாய் என்னுடைய ஆவியிலிருந்து நான் பேசுகிறேன். ஒரு பெரிய மாற்றத்தை சபைக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார், உங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus Christ.
Orabashanadiyana. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise Jesus Christ.